வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜ்கிருஷ்ணா, ரியாஸ் ஹாரிஸ். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. ஜெனீவாவில் இலங்கை எவருக்கும் அடிபணியவில்லை என பிரதமர் கருத்து. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ තියෙන නඩුවහන එක ප්‍රශ්නයක් නෙමෙයි. කණ්ඩායම කුඩා වුණත් එතුමා ලබාගත් ජාත්‍යන්තර ප්‍රතිඵල ඉතාම විශිෂ්ට බව මම පළමුවෙන්ම කතා කරන්න කැමතියි. சேயா சதோமி கொலை தொடர்பில் சந்தேகிக்கப்பட்ட பாடசாலை மாணவர் மற்றும் மற்றைய சந்தேக நபர் விடுதலை. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்த பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது ஜெனீவா அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நியூயோர்க் சென்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நானும் சென்றுள்ளேன். இம்முறை மிகவும் சிறிய குழு ஒன்றுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐநாவுக்கு சென்றுள்ளார். சிறிய குழுவாக இருந்தாலும் அவர் பெற்றுக் கொண்டுள்ள சர்வதேச அனுகூலங்கள் மிகவும் முக்கியமானவை என்பதை நான் முதலில் கூற வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்படும் இறுதி அறிக்கை மற்றும் அந்த பிரேரணை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது இறுதி நிலைப்பாட்டை அறிவிக்கும். தற்போது நமக்கு கிடைத்துள்ள 261 பக்கங்களை கொண்ட அறிக்கையை ஆராய வேண்டும். அதனை நாம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கி அவர்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்கிறோம். அதன் மூலம் நாட்டில் ஏற்படும் அரசியல் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை வெளியிடும். மனித உரிமை தொடர்பிலான அறிக்கையில் 2 பக்கங்கள் உள்ளன. மனிதாபிமான செயற்பாட்டின் போது எல்டிடியினர் செயற்பட்ட விதம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுவர் போராளிகளை ஏற்படுத்திய விதம் போன்ற அனைத்து விடயங்களும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. புதிதாக எவரேனும் நியமிக்கப்படுவார்களாயின் சாட்சி வழங்கியவர்கள் மீண்டும் சாட்சி அளிக்க வேண்டும். சட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஸ்தாபிக்கப்படவிருக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்பின் முன்னிலையிலும் மீண்டும் சாட்சி அளிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் சாட்சி அளிக்க வேண்டுமாயின் அதன்போது அதன் பாரதூரம் அதிகளவில் குறைவடையும். சாட்சி வழங்க அவர்கள் முன்வர வேண்டும். இல்லாவிடில் சர்வதேசத்தில் இருந்து சாட்சி வழங்க வேண்டும். எனவே இது பாரதூரமான ஒரு விடயம் அல்ல. நாம் உலகில் சில விடயங்களில் வெற்றி பெற்றுள்ளோம். ஜனாதிபதியின் இந்த காலத்தில் நாம் அந்த வெற்றியை அடைந்துள்ளோம். அந்த கௌரவம் அவருக்கு கிடைக்க வேண்டும். இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் காணப்படும் சாதகமான சூழ்நிலை காரணமாக GSP+ சலுகையை விரைவில் இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சிறிகொத்த கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க தலைவர்களுடனான சந்திப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று நடைபெற்றது. අපි මොකද්ද කරේ ජෙනීවාවේ? ஜெனீவாவில் நாங்கள் எவருக்கும் அடிபணியவில்லை. அத்தகைய தேவையும் நமக்கு இல்லை. நமது நாட்டு மக்களுக்கு மாத்திரமே நாம் அடிபணிய வேண்டும். ஏனெனில் இறையாண்மை மக்களிடமே உள்ளது. ஜனநாயகம் இல்லாது வழக்கை விசாரிக்க முடியாது என்பதனையே நாம் கூறினோம். ஜனநாயகம் காணப்படுமாயின் வழக்கை விசாரிப்பது பிரச்சனை அல்ல. இந்த புறச்சூழலையே நாம் முதலில் கவனத்தில் கொள்வோம். முதலாவதாக வழக்கு விசாரணையை முன்னெடுக்க முடியாது. முதலில் தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்கவே முற்படுகிறோம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி உண்மை என்னவென்பதை கண்டறிய வேண்டும். நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு விசாரணை செய்வது எமது பொறிமுறை அல்ல. காணாமல் போனவர்களுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அதன் பொருட்டு அலுவலகம் ஒன்று விரைவில் ஸ்தாபிக்கப்படும். 2009 ஆண்டு மாத்திரமல்ல, அதற்கு பின்னரான காலப்பகுதியும் உள்ளடங்கும். எவராவது காணாமல் போனால் அந்த காலப்பகுதிக்குள் என்ன நேர்ந்தது என்பதை ஆராய்ந்து விடயங்கள் காணப்படுமாயின் விசாரணை செய்யலாம். அதற்காக விசேட சட்ட அலுவலகம் ஒன்றும் காணப்படும். அந்த சட்ட அலுவலகம் ஊடாகவே இதனை ஆணைக்குழுவிற்கு அனுப்புகின்றனர். உண்மையை கண்டறியவே ஆணைக்குழு உள்ளது. ஆனால் இங்கு புதிய விடயமாக மத தலைவர்களின் அனுதாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக சபை ஒன்று உள்ளது. இதன்போது எதனை விசாரணை செய்வது என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். அவ்வாறாயின் அரசியலமைப்பின் கீழ் வேறு பொறிமுறை உள்ளது. இந்த நிலை தீர்க்கப்படும் பொழுது GSP+ சலுகையை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சீனாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்த முடியும். இந்தியாவுடன் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.
சுருமி சேயா சதோமியின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 17 வயதான பாடசாலை மாணவரும் மற்றைய சந்தேக நபரும் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களின் DNA மாதிரி பொருந்தாமையின் காரணமாக அந்த சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. குறித்த 2 சந்தேக நபர்களினதும் DNA அறிக்கையை நேற்று போலீசார் மினுவாங்குடி நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்படைத்ததுடன் இன்றைய தினம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திடம் கோரியிருந்தது. அதன்படி மினுவாங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 17 வயதான பாடசாலை மாணவனினதும் அவருடன் கைது செய்யப்பட்டிருந்த 33 வயதான சந்தேக நபரினதும் DNA மாதிரி சேயாவின் உடம்பிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரியுடன் பொருந்தவில்லை என்பது தெரியவந்தது. அதனை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் மினுவாங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் DNA பொருந்தாமையினால் அவர்கள் தொடர்பில் வேறு சாட்சியங்கள் இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டது. அதன்படி 2 சந்தேக நபர்களையும் விடுதலை செய்யுமாறு நீதவான் ருவான் பத்திரன உத்தரவிட்டார். சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக அவர்கள் கைது செய்யப்படவில்லை. அதன்படி அவர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது. மிகவும் பாரதூரமான சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யும் பொறுப்பு போலீஸ் மா அதிபரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் போது கொட்டதினியாவ போலீசாரும் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பெற்றுக் கொண்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. இது நீதிமன்றத்திற்கு ஒரு பிரச்சினையாகும். யார் இந்த விசாரணை மேற்கொள்வது என்பது பிரச்சனையாகிறது. இன்று அது தெளிவாகியது. கொட்டதினியாவ போலீசார் இதுவரை நீதிமன்றத்தை திசை திருப்பும் வகையில் உத்தரவுகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பது புலனாகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று தாக்கல் செய்த அறிக்கை மூலம் இது தெரிய வந்துள்ளது. சேயாவின் கொலை சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபரான கொண்டையா என்று அழைக்கப்படும் துனேஷ் பிரியசாந்த கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகளிர் மற்றும் சிறு விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் சர்வதேச சிறுவர் தின தேசிய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. சிறுவர்களுக்கான நட்புறவான சூழல் உலகை மிளரச் செய்யும் அழகிய தேசம் எனும் துணைப்பொருளின் கீழ் இம்முறை சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சர் சந்திராணி பண்டார தலைமையில் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன், யாழ் மாவட்ட அரசு அதிபர் நா வேதநாயகன் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சிறுவர்களின் சிரிப்பு, கண்ணீர் மற்றும் அவர்களது உணர்வுகளுக்கு தற்போதைய சமூகம் அக்கறை காட்டாமையினால் எமது நாட்டில் மாத்திரமல்லாத உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் பதிவாகின்றன. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகின்ற சிறுவர்களுக்கு தொடர்பில் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் சந்தேக நபர்கள் என்று உறுதிப்படுத்தப்படும் வரையில் அவர்களை பாதுகாத்து செயற்பட வேண்டும் என்பதை இதைவிட கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்மைய காலகட்டங்களில் தினம்தோறும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிகின்ற மிகவும் தூரதிஷ்டமான சம்பவங்களை நோக்குகின்ற போது, குறிப்பாக சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக இடம்பெறுகின்ற வன்முறைகள் மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கின்றது. சிறுவர் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறை, பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சமூக ரீதியான ஏனைய பாதிப்புகள் காரணமாக முழு நாடும் அதிர்ச்சிக்குள்ளாகின்ற பல்வேறு சம்பவங்களை கண்டு வருகின்றோம். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வித்தியாவுக்கு எதிரான அநீதி தொடக்கம் கொடதேனிய சேயா வரையிலான துயரமான கொடூர சம்பவங்கள் உண்டான பாதிப்புகள் எமது மக்களை விட்டு அகழ்வதற்கு முன்னர் இன்னும் ஒரு சிறுவன் மிக மோசமான நிலையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன. யாழ் வசாவிளான் மகா வித்தியாலயத்தில் சிறுவர் தின நிகழ்வுகள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஊர்வலம் உரும்பிரமாய் சந்திலிருந்து பாடசாலை வரை இடம்பெற்றது. வன்முறையை 30 வருடங்களாக நாங்கள் சந்தித்து வந்திருக்கின்றோம். எல்லாமே வன்முறை. சொல்லுகின்றவர்கள் ஆணையிட்டால் அந்த ஆணைக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை செய்யும் ஒரு பழக்கத்திற்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம். அந்த நிலை இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு மறுமலர்ச்சி காலம்.
இந்த இப்பேற்பட்ட தினங்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வித்தியாசம், ஒரு வேற்றுமை ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி வன்முறையை களைந்து நாங்கள் அன்போடு செயல்பட பழகிக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் காந்திஜி பிறந்த தினம், முக்கியமான ஒரு தினம். அகிம்சைக்கு உரிய தாத்தாவினுடைய பிறந்த நாள். அதற்கு அண்மையிலே அதற்கு முதல் நாளாக இந்த நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதை எங்களுக்கு கூறுவதற்காக, அகிம்சையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக. சிறுவர் தினம் தொடர்பில் விழிப்புணர்வு ஊட்டும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் மேடையை அலங்கரித்தன. சிறுவர் தின கொண்டாட்டங்கள் நாடளாவிய உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்தில் சிறுவர் தின நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் வடமாகாணம், குருநாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் 2000 சிறுவர்கள் கலந்து கொண்டனர். சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் மற்றும் சிறுவர் தேசிய அதிகார சபையினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சமந்துறை கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளின் பங்கேற்புடன் சிறுவர் தின நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கிண்ணியா பூவரசந்தீவு மத்திய மகாவித்தியாலயத்தில் யுத்த மற்றும் இயற்கை அனர்த்தங்களில் உயிரிழந்த சிறுவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நுவரேலியா சிமிர்னா ஆலய பாடசாலை சிறுவர்களுக்கான போஷாக்கு உணவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கண் வைத்திய பரிசோதனை போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார். நாட்டில் உள்ள சிறார்கள் மகிழ்ச்சியாக சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்தில் அம்பாறை சம்மாந்துறையில் பரிதாபகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்மாந்துறை காரைதீவு பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளான். பிரேத பரிசோதனையை அடுத்து சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்த பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டம் மற்றும் ஒழுங்கின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்டு நிலையான சமாதானத்திற்கான இலங்கையின் பயணத்திற்கு இந்த பிரேரணை ஒத்துழைப்பு வழங்குகிறது. இந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்குமாறு அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் சில விசேட மாற்றங்களை ஜனவரி மாதம் முதல் நாம் அவதானித்து வருகிறோம். அதனை அடிப்படையாக கொண்டு சாதகமான பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இந்த கடினமான ஆனாலும் தேவையான பயண பாதைக்கு ஜெனீவாவில் இருந்து ஒத்துழைப்புகளை வழங்குவதே ஒரு பொறுப்பாகும். மேலும் 25 நாடுகள் இந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்க முன்வந்துள்ளதாக எனக்கு செயலாளர் அறிவித்தார். இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிக்கும் பிரேரணையாகவே இதனை நாங்கள் கருதுகிறோம். ஜனவரி 8 ஆரம்பித்த பயணப்பாதையை முடிவிடம் நோக்கிக் கொண்டு செல்ல நாட்டு மக்களை தைரியமூட்டும் விடயமாகும். குறிப்பாக மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கு சட்ட ஆட்சியை ஸ்தாபித்தல், குற்றங்களுக்கு தண்டனை வழங்காத நிலைமையை இல்லாதொழித்தல், ஜனநாயகத்தை வலுப்படுத்தல் மற்றும் நல்லாட்சியை உருவாக்குவதற்காக பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்குவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரேரணையில் அடங்கியுள்ளவற்றை செயற்படுத்துவதற்கான இலங்கையின் விருப்பமாக இது அமைகிறது. இலங்கை அரசாங்கம் 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் இடம்பெற்ற முத்தமிழ் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் தூது தனிநாயகம் தமிழ் மன்றத்தின் முத்தமிழ் விழா யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் மதுரகம் சதுக்கத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பழைய மாணவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ராசம்பந்தன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். இலங்கையில் நிலவுகின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சினை ஒரு உண்மையான பிரச்சினை. நியாயம் நீதி வழங்கப்படாத காரணத்தை நிமித்தம் உருவாகின்ற ஒரு பிரச்சினை. அந்த அடிப்படையில் தான் முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சமீபத்தில் சர்வதேச சமூகம் அந்த பிரச்சனையில் குடியாட்சியை காட்டி வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மனித உரிமை பிரிவையில் 2012ஆம் ஆண்டு, 2013ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது.
மனித உரிமை பேரவையில் அந்த தீர்மானம் ஏக மனதாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஏனைய மேற்கத்திய நாடுகள், ஏனைய ஆசிய நாடுகள், ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கூட அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை அமல்படுத்துவதற்காக என்ற அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அடுத்த வருடம் அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் இங்கு மேலும் கூறினார். ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் மிகவும் விரைவில் எட்ட வேண்டும். அது நமது மக்களுக்கு ஏற்புடைய ஒரு நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும், ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக இருக்க வேண்டும், அதை நிலைநிற்கக்கூடிய ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். நமது மக்களுக்கும் இறமைக்கு உறுத்துண்டு அடிப்படையில் நமது மக்களின் திறமையை அத்திபரமாக கொண்ட ஒரு தீர்வாக அது அமைய வேண்டும். நாங்கள் மிகவும் நிதானமாக செயற்படுவோம். நமது மக்களை நாங்கள் கைவிட மாட்டோம். அது உறுதி. ஏற்கப்படுகின்ற தீர்வு நமது மக்களுக்கு ஏற்படைய ஒரு தீர்வாக அமைய வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். அடுத்த வருடம் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவ்விதமான ஒரு தீர்வு ஒரு வழி பிறக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. அதை தந்தை செல்வாக்கு ஏற்படைய ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் கருதினால் அந்த தீர்வை ஆதரிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று கூறினேன். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் முத்தமிழ் விழா மேடையை அலங்கரித்தன. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. கடந்த 18ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்துக்கு இதுவரையில் எவ்வித தீர்வும் வழங்கப்படவில்லை. கடந்த 4 மாத சம்பளமும் 30% நிலுவையும் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடதாசி ஆலை ஊழியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றும் ஊழியர்கள் கடதாசி ஆலையின் கட்டடம் ஒன்றின் கூரை மீது ஏறி எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்தும் தமது பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாவிடத்து தமது போராட்டம் மேலும் வலுப்பெறும் என வாழைச்சேனை கடதாசி ஆலையின் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராமுகமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் தலைமை காரியத்திலிருந்து எங்களுடைய சேர்மனோ அல்லது ஜிஎம்ஆக்களோ அல்லது மற்ற உயர் அதிகாரிகளோ இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவான ஒரு ஆறுதல் வார்த்தையும் கூட எங்களுக்கு சொல்லாம நாங்கள் பிரஜாத் பதிவுத்துறை மந்திரி அவர்களும் கூட அவங்க அமைச்சாளர் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. 130 பெர்மனன்ட் தொழிலாளரும் ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்த நிலையிலும் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய தலைமை காரியாலய உத்தியோகத்தர்களும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சாதகமான பதில எழுத்து மூலம் இல்லாட்டியும் வாய் மூலம் கூட அறிவிக்காம இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்களும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இங்கு வந்து எங்களோட பிரச்சனையை கேட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் என்ன முடிவெடுத்தார்கள் ஒரு சாதகமான முடிவு இதுவரைக்கும் கிடைக்கல. கூடிய விரைவாக எங்களுக்கு இந்த சம்பளத்தை பெறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் இந்த சம்பளத்தை பெறதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. நாங்க அன்றாடம் சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கோம். எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 2012ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு சேமலாவதி கூட போடல. அரசாங்கம் பாரமுகமா இருக்குது. எங்களுடைய ஆலைக்கு பொறுப்பான கைத்தொழில் அமைச்சர் மதிப்புக்குரிய ரிசார்ட் பதிவுதீன் ஐயா அவர்களுடைய கட்சி தவிசாளர்களோட எங்களுடைய ஆலைக்கு அண்மையில் உள்ள கிராமத்தில் இருக்கின்றார். அந்த ஐயா கூட எங்களுக்கு வந்து பார்த்து ஒரு நிவாரணத்தை பெற்று தரவில்லை. இவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. பிரபல சினிமா கலைஞர் காமினி பொன்சேகா மறைந்து நேற்றுடன் 11 ஆண்டுகள் கடந்துள்ளன. அதனை முன்னிட்டு நினைவு தின நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அமரர் காமினி பொன்சேகாவின் நினைவு தின நிகழ்வு நேற்று தேசிய திரைப்பட கூட்டுத்தாபன வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சர்களான கலாநிதி சரத் அமுனுகம, காயந்த கருணாதிலக்க மற்றும் சினிமா கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அவருடைய அனைத்து படைப்புகளும் எதிர்காலத்திற்கு பலன் பெறும் வகையிலேயே அமைந்திருந்தன. அவர் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு நடிகராக திகழ்ந்தார்.
காட்சி ஊடகம் நேரடியாக அல்லது மறைமுகமாக அரசியல் தொடர்பில் பேசுகின்றது. நாம் அறியாமல் இருந்தாலும் வாழ்வு மற்றும் சமூகத்துடன் அது தொடர்புபடுகின்றது அல்லது செல்வாக்கு செலுத்துகின்றது. தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் சினிமாவில் மனித நேயம் தொடர்பில் பேசும் விடயங்கள் வாழ்வில் தாக்கம் செலுத்துகிறது. காமினி பொன்சேகாவும் அதற்கு திறமையானவர். எனினும் நாம் இன்று அவரை இழந்து நிற்கின்றோம். திரைப்பட பராமரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்குமாறு நாம் அனைத்து அரசாங்கங்களிடமும் கோரியிருந்தோம். பலர் அதற்கான கோரிக்கையை விடுத்திருந்தனர். எனினும் அது இடம்பெறவில்லை. சிலவேளை அதற்கான குழுக்களும் நியமிக்கப்பட்டன. எனினும் இதுவரை நிறைவேறவில்லை. சினிமாவில் இருந்த சிறந்த விடயங்கள் சில தற்போது இல்லாமல் போயுள்ளன. ஒரு காலத்தில் எமது நாடு வலயத்தில் சினிமாவில் சிறந்து விளங்கியது. எனவே காமினி பொன்சேகாவின் விழுமியங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக செயற்படுகின்றோம். தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தென்மாகாண அபிவிருத்தி அமைச்சில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சமய வழிபாடுகளின் பின்னர் அமைச்சர் சாகல ரத்நாயக்க கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். தெற்கை எனக்கு பொறுப்பளித்துள்ளனர். எமது அரசாங்கம் தெற்கு மக்களுக்கு மாத்திரமல்ல, தெற்கில் இருந்தவர்கள் கொழும்பிற்கு போனார்கள். அதேபோன்று கொழும்பு மாத்திரம் எமது எதிர்பார்ப்பல்ல. சர்வதேசத்தை தெற்கிற்கு கொண்டு வந்து அபிவிருத்தி செய்து அதிர்ஷ்டத்தை அனைவருக்கும் வழங்குவதே எமது எதிர்பார்ப்பாகும். விசேடமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் விமான நிலையம் நாட்டுக்கு சுமையாகியுள்ளன. அதனை நிவர்த்தி செய்து அதற்கு அண்மித்த பகுதியில் கைத்தொழில் பேட்டையை ஆரம்பித்து பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் செயற்படுவோம். தேயிலை சபையின் ஊடாக ஏலத்தில் தேயிலையை கொள்வனவு செய்யும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. வீழ்ச்சியடைந்து வரும் தேயிலையின் விலையை நிலையாக பேணுவதற்கான குறுகிய கால திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமைச்சர் நவீன் திசாநாயக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். உலகில் தேயிலையின் கேள்வி வீழ்ச்சியடைந்துள்ளமையால் ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலையின் விலை தொடர்ச்சியாக 12 மாதங்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கு தீர்வாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலைக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. எமது அமைச்சு பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளது. பொருளாதார அபிவிருத்தி குழு சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் 80 ரூபாய் நிர்ணய விலைக்காமைய கொள்வனவுக்காக மாதாந்தம் 1000 மில்லியன் ரூபாய் செலவாகிறது. இன்னும் 2 மாதங்களுக்கு 80 ரூபாய் நிர்ணய விலையை மாற்றுவதே எனது தனிப்பட்ட யோசனையாகும். 300 மில்லியனை மீதப்படுத்த வேண்டும். தேயிலை கொழுந்தை ஏலம் எடுப்பதன் ஊடாக செயற்கையாக வேண்டும். தேயிலை கொழுந்தின் விலையை அதிகரிக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அவர்களுக்கு நாளாந்தம் 550 ரூபாய் சம்பளம் தற்போது வழங்கப்படுகின்றது. அவர்கள் 1000 ரூபாவை கோருகின்றனர். அதாவது 450 ரூபாய் அதிகரிப்பை கோருகின்றனர். தற்போதைய பொருளாதார நிலைமையின் கீழ் தேயிலை நிறுவனங்களுக்கு இதனை செலுத்த முடியாது. கலனி வெதமுல்ல பிரதேசத்தில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் திருட்டு. பிலியந்திர பிரதேசத்தில் தனியார் வங்கியொன்றில் முகமூடி அணிந்து வருகை தந்த இருவரினால் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. தெஹிவல அத்திட்டிய பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றில் ஆயுதங்களுடன் நுழைந்த இருவர் 2 மில்லியனுக்கும் அதிக பணம் கொள்ளை. பேராதன கெலியோயா நகரில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையிடுவதற்கு 2 மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 4 காயம். பிரசித்தி பெற்ற உணவக கட்டமைப்பு ஒன்றின் பசியால பகுதியில் உள்ள கிளையில் கொள்ளை. வெளிமட கெப்பட்டிபுல பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஒன்றில் அடையாளம் தெரியாதோரால் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் கொள்ளை. நீர்கொழும்பு வெள்ளவீதி பகுதியில் உள்ள ஆடுகள் விற்பனை நிலையத்தில் திருட்டு. கொழும்பு 2 தர்மபால மாவட்ட பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் 5.5 மில்லியன் ரூபாய் கொள்ளை. இதேவேளை மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி வீரர்கள் சிலர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தனர். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் 2 டெஸ்ட், 3 சர்வதேச ஒருநாள், 2 சர்வதேச 20-20 போட்டிகள் என்பன நடைபெற உள்ளன. தொடரின் முதல் அம்சமாக டெஸ்ட் தொடர் எதிர்வரும் 14ஆம் தேதி காலையில் ஆரம்பமாக உள்ளது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.